ஹாய், வெல்கம் டு துல்ஹெல்த் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சுவையான ஒரு ஓமப்பொடி ரெசிபி தாங்க. மிச்சர் ரெசிபி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸில் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மிச்சர் செய்கிறதுக்கு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தனி கடலை மாவு. அதிலே 1/2 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துப்போம். அதோட கொஞ்சம் நம்ம பேக்கிங் பவுடர், அதாவது பேக்கிங் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நீங்கள் ஓமம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓமம் போடலாம். நான் ஓமம் போடலை. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா வெதுவெதுப்பாக சூடான தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி ஊற்றி தான் இந்த மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா இடியப்ப மாவு பக்குவத்துக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்து நல்லா இது பண்ணி நல்லா கெட்டியாக இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டிலையே. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா சாப்பிடுவாங்க. இதோடு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் ஆரம்பத்தில் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ சேர்க்குறேன். நீங்கள் ஆரம்பத்துலேயே சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கிற மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. பாருங்கள், நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இடியப்ப உரலில் தான் நம்ம பிழிஞ்சு விட போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஆறின மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல சூட்டில் இருக்கணும் எண்ணெய். ஏன்னா இது டக்குன்னு போட்டவுடனே வெந்துடும். நல்லா பபுள்ஸ் மாதிரி பொங்கி கொஞ்ச நேரத்தில் பபுள்ஸ் அடங்கிருச்சு அப்படின்னா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு கையில் அதாவது ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் என்னால் அதை பிழிகிறத என்னால் காட்ட முடியல. பட் நான் அதில் தான் பிழிஞ்சேன். அப்படியே நீங்கள் ஆயிலில் அப்படியே பிணைய தான். பாருங்கள், ஆயில் நல்லா சூடாக இருக்குது. நல்ல சூடான எண்ணெயில் தான் நம்ம போட போகிறோம். இது கடலை மாவுனால டக்குன்னு வெந்துடும். பாருங்கள், இன்னும் எண்ணெய் சூடாகலை. ஸோ சூடாகிற வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இடியப்ப உரலை அப்படியே பிழிஞ்சு விட வந்தான். பாருங்கள், பிழிஞ்சு விட்டுட்டேன். நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள், நல்லா கொதிக்குது. அந்த பபுள்ஸ் அடங்கின உடனே நீங்கள் அதை எடுத்துடலாம். இதுதான் இதோட பக்குவம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட சேனலில் இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை அப்படியே வடிகட்டி நம்ம இன்னொரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு விட்டு இப்படியே எடுத்துக்கலாம். ரொம்ப செய்கிறதே ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 5 நிமிஷம் போதும் நம்மளுக்கு. இது எனக்கு வீடியோவுக்காகவே 6 நிமிஷம் தான் ஆச்சு. நீங்கள் செஞ்சீங்கன்னா 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நார்மலாக எல்லா வீட்லேயும் அரிசி மாவு இருக்கும். கடலை மாவு மட்டும் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கடலை மாவு கடையில் வாங்கிட்டீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே நார்மலாக வீட்டில் கிடைக்கிறது தான். ஸோ சால்ட் உப்பு, அப்புறம் சோடா உப்பு, இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது. ஆயில் எல்லாமே நார்மலாக இருக்கிறது தாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய சுவையான டேஸ்ட்டான ஓமப்பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னுடைய வீடியோஸ் வந்து நான் அடிக்கடி டெய்லி அப்லோட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் என் வீடியோஸை பார்க்க மறக்காதீங்க. மேலும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய ஓம்பொடி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. நான் பிழிகிறது மட்டும் என்னால் காட்ட முடியல, ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கனால என்னால் அதை வந்து பண்ண முடியல. ஸோ நம்மளுடைய ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியது தான். இதில் லேசாக கருவேப்பிலையை பொரிச்சு போட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சுவையான ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இது நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.